மதியானமா பாப்பா சரியாவே சாப்பிடல, அதனால ஈவினிங் டைம்ல கொஞ்சம் ஹெல்த்தியா ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். இது வந்து பணியாரம் பண்ண போறேன். இதுல வந்து ஒரு 4-5 வாழைப்பழம் குட்டியா நல்ல பழுத்த பழமா எடுத்து நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவோட 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக ரவை, தேவையான அளவுக்கு சீனி போட்டு அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஏறக்கூடாது பார்த்துக்கோங்க. நம்ம இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட போறோம். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். அதுக்குள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற போறோம். அதுக்கு முன்னாடி 2 ஏலக்காவை மட்டும் ஒரு ஃப்ளேவருக்காக தட்டி போட்டுக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப எம்டியா அந்த மாதிரி இருக்கு, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக. வீட்டில் நிறைய நெய் இருந்துச்சு, நான் வேற எந்த டிஷ்ஷுக்குமே அதிகமாக எடுக்காததுனால நெய் ஊற்றி தான் நான் இன்னைக்கு இந்த பணியாரம் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் இருந்ததுனால ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். சூப்பராக பணியாரம் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.